திரு விஜய் அவங்களோட 3வது வார சுற்றுப்பயணம் இன்னைக்கு நாமக்கல்ல நடந்து முடிஞ்சிருக்கு. அத பத்தி தான் அந்த ஸ்பீச் ஃபுல்லா டீகோட் பண்ணி பார்க்க போறோம். அதுல முதல் முறையா அம்மா அவங்களோட பேர் பயன்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் அவர் 2024 கட்சி ஆரம்பிச்சதுல முதல் முறையா அம்மா அப்படின்ற பேரை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஜெயலலிதா அப்படின்ற பேர் பயன்படுத்தல, அம்மா அப்படின்ற பேர் பயன்படுத்தியிருக்காரு. சோ அதை பத்தி ஓனா இந்த வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ நாமக்கல்ல வந்து பேச ஆரம்பிக்கும் வந்து பார்ப்போம் வந்து அதை வந்து ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஒரு 14 நிமிஷம் கிட்ட பேசியிருக்காரு. ஒரு 7 நிமிஷம் பேப்பரை பார்த்து பேசினாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் ஆடியோ லஞ்சஸ்ல வந்து எப்படி பேசுவாரோ நண்பா நண்பி அப்படின்னு சொல்லி பேசுவாரோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு போயிட்டே இருந்தாரு. சோ இதுல பார்க்க வந்து வாக்குறுதி நம்பர் 451 ஏன் வந்து நீங்க நிறைவேற்றல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய பட்டியலினத்தவங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்த இவருக்கு நீங்க வாக்குறுதி நம்பர் 451 இந்த நாமக்கலுக்கு கொடுத்த வாக்குறுதியில நீங்க சொல்லியிருந்தீங்களே வாக்குறுதி நம்பர் 456ல நீங்க சொல்லியிருந்தீங்களே வாக்குறுதி நம்பர் 456 நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த வாக்குறுதி ஏன் நீங்க நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தொகுதிக்கு என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்களோ அது மட்டும் இல்லாம இது முட்டை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவட்டமா இருக்கு. இங்க முட்டை வந்து பாதுகாப்பு கேரங்களா வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நாமக்கலுக்கான இந்த மாவட்ட வாக்குறுதிகள்ல அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்ல என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத அந்த டீம் வந்து ரிசர்ச் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. சோ அதை வந்து பயங்கரமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த ஃபேன்ஸ் மூலியமா இருக்கிறதுனால இந்த சோசியல் மீடியா எல்லாம் யூஸ் பண்றதுனால சரி மக்களுக்கு போய் சென்றடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம், அதை கரெக்டா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல மைக் எல்லாம் பேச வந்து இன்னொரு ஆட்சி நம்ம ஆட்சிக்கு அதை பத்தி அவர் பேசியிருந்தாரு. அதை நம்ம ஸ்டார்ட் எண்ட்ல சொல்றோம். சோ இதை பேசிட்டே இருக்கும் வந்து ஏற்கனவே திருச்சியிலேயே வந்து குறிப்பிட்டிருந்தாரு. கிட்னி திருட்டை பத்தி ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த கிட்னி திருட்டை பத்தி பார்க்க வந்து நாமக்கல்ல தான் வந்து பயங்கரமா அதை திருட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது எங்கன்னா விசைத்தறிவு நிறைவாளர் இருக்காங்க, துணி தைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே ஒரு 400 500 தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கே வந்து ஒரு 28 நாள் வேலைக்கு போனாங்கன்னா 14,000 13,000 14,000 தான் அவங்களோட சம்பளமே இருக்கும். அவங்களுக்கு போயிட்டு ஒரு கிட்னி கொடுப்பா 5 லட்சம் தர அப்படின்னு சொல்லிட்டு கிட்னியை எடுத்துட்டு அதுல கூட வந்து 5 லட்சம் கூட முழுசா கொடுக்காம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் அவர் பேசியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கான வழியே வந்திருக்கு. ஏன்னா அவரோட ஃபேன் பேஸ் அவ்வளவு இருக்கு. அவர் ஒரு பேச்சு பேசினார்னா அதுக்கான இம்பாக்ட் அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயிலா பேசியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல பேசினதே பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி ஓப்பனா பேசினது அவர் வந்து பயந்துட்டாருப்பா பேசலாம் மாட்டாருப்பா அப்படின்னு இருந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காரு. அது வந்து கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் தான். என்ன கண்டினியூவா பாக்குறேன்னா நான் ஒரு எம்எல்ஏ வந்து பேசியிருந்தாரு. நாமக்கல்ல ஒரு எம்எல்ஏ வந்து பேசியிருந்தாரு. அவரும் வந்து இந்த அவங்களோட அப்பா தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொந்தக்காரங்க தான் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அவங்களுக்கு தொடர்புடைய ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். அவங்க என்ன பேசுறப்ப இந்த 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 ஊர்ல உள்ள எல்லா கிட்னி திருட்டினாதான் அந்த 16 கோடி ரூபாய் எங்க கார்லாம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் பேசியிருந்தாரு. சோ அது எல்லாமே குறிப்பிட்டு பேசியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன மெயினான விஷயம் அதுலன்னா டெல்லியில போயிட்டு இந்த கிட்னி திருட்டை வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு எஸ்ஐடி போட்டிருந்தாங்க. அந்த எஸ்ஐடி வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும், எஸ்ஐடி வேண்டாம் அப்படின்ற ஒரு மேல்முறையீடு ஒன்று பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வக்கீல வச்சு அந்த மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. சோ அரசாங்கத்தோட காசை வச்சே இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் இதெல்லாம் கிடையாது, பிரைவேட் லாயர்ஸ் எல்லாம் கிடையாது, பிரைவேட்டா இந்த கட்சி ஃபண்ட்ல இருந்தெல்லாம் கிடையாது, அரசாங்க ஃபண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து பேசியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இன்னும் அதோட இம்பாக்ட் ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல பயங்கரமா இருந்திருக்கும். சோ அது பேச தவறிருக்கோம். ஒரு டீம் சொல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு கவனிக்காம இருந்திருக்கலாம். போக போக பேசுவாரு கூட எதிர்பார்க்கலாம். இன்னும் நிறைய மாவட்டங்கள் போய் டிசம்பர் வரைக்கும் பேச போறாரு. மேபி இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து அந்த விமர்சனங்கள்லாம் வைக்கப்படலாம். நான் அது விமர்சனமா வைக்கல. விமர்சனமா நிறைய பேர் கண்டிப்பா வைப்பாங்க. அதன் மூலியமா அவர்கிட்ட போவோம். நிறைய அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேசுவார்னு எதிர்பார்க்கலாம். சோ டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசல அப்படின்னு நான் நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு வீடியோவை போடலாம் தனியா. பேசிட்டே இருக்கோம் வந்து மைக் இல்லாம வந்து கிரவுண்ட் லெவல்ல அந்த அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க கிட்ட கனெக்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆடியோ லஞ்சஸ்லாம் வந்து நண்பா நண்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. அது வந்து அந்த ஃபேன்ஸா இருக்கும் வந்து ஒரு நடிகர் வெறும் நடிகரா இருக்க கூட வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா நல்லா இருக்கும். என் நெஞ்சில் கூடி இருக்கும்னு சொல்றது, என் நண்பா நண்பி அப்படின்னு சொல்றது வந்து பயங்கரமா இம்பாக்ட் அவங்களோட ஃபேன்ஸ் மத்தியில பயங்கரமா கனெக்ட் ஆகும். சோ அது கூட ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த வார்த்தையை அவர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்க வந்து ஜெயலலிதா அவங்களோட பாணியில விஷயங்கள் பேசுறதுக்காக செஞ்சாங்களா சொன்னாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவை அம்மா அவங்களோட பேரை யூஸ் பண்ணி மெயினா வந்து கலாச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் தாக்கியிருக்காரு. அம்மா அவங்களோட தொண்டர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு அம்மா அவங்களோட வழியில வர அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நீங்க போய் பிஜேபி கூட கள்ள கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க திமுக ஓட்டு போடுறதும் பிஜேபி ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் விமர்சனங்களா வச்சிருந்தாங்க. சோ இபிஎஸ் அவங்க பார்க்க வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திரு செல்வபிரந்தி அவங்கள டைரக்டா அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிச்சைக்காரன் போற சட்டை அப்படின்ற வார்த்தைகள்லாம் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது பத்தி ஒரு வீடியோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு நாளானைக்கு அதை பத்தி தனி வீடியோ வரும்.
5 கட்சி தாண்டி வந்திருக்காரு. அவருக்கே நீங்க ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவர் பதவி குடுத்திருக்கீங்க. அவர் வந்து கட்சியில வந்து சீட்டு வேணும், இது வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறாங்க. இவரு வந்து மேலிட அத சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர எப்படி நீங்க தலைவராக்குனீங்க அப்படின்ற மாரி விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாரு. சோ இப்ப இபிஎஸ் அவங்க மேல இவ்வளவு பெரிய விமர்சனம் வச்சிருக்காரு. இதுக்கு இபிஎஸ் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இபிஎஸ் பேர் அவரு பயன்படுத்தல. சோ இதுக்கு இபிஎஸ் அவரு விஜய் அவங்களோட பேர் பயன்படுத்தி பதில் சொல்லுவாரா இல்லையா? சோ இப்படி சொல்லி பயன்படுத்துற விமர்சனம் பண்றாருன்னா, இது வந்து திரு விஜய் அவங்களுக்கு ஒரு புஷ் குடுத்த மாரி இருக்கும். இது ஏன் அப்படி சொல்லி சொல்றேன்னா, 2024ல மோடி அவங்கள தான் டைரக்ட்டா அட்டாக் பண்ணாங்க. இபிஎஸ் அவங்கள அட்டாக் பண்ணதோட மோடி அவங்கள டைரக்ட்டா அட்டாக் பண்ணாங்க. சோ இங்க உள்ள நான் யாருமே கண்டுக்கல. நான் பாரு நான் அங்க தான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பேரே சொல்லுவோம் வந்து, இங்க உள்ள பேர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இங்க உள்ள பேர்லாம் வந்து மட்டம் தட்டுற மாரி இருக்கும். சோ இன்னைக்கு திரு விஜய் அவங்க இபிஎஸ் மட்டம் தட்டுற மாரி போயிட்டு இருக்காங்க. திமுக குடும்பம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே அப்படின்றத கூட திமுக குடும்பமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அவங்க தொண்டர் எம்ஜிஆர் அவங்க தொண்டர்கள் செகண்ட் வந்துட்டாரு. அம்மா அவங்களோட பேர் கூட கண்டினியூ யூஸ் பண்ணாம. சோ இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சா தான் இருக்கு. இன்னும் போக போக வந்து இன்னுமுமே நல்லா பயங்கரமா பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கரூர்ல என்ன பேசுறாங்க அப்படின்றத நாளைக்கு ஒரு வீடியோவா போடுவோம். நான் இன்னைக்கு இந்த வீடியோ வரும். ஸோ நாளைக்கு கரூர்ல என்ன பேசுனாங்க அப்படின்றது நாளைக்கு காலையில இல்ல மதியானம் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்ப்போம். பை.